ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிறது அப்படின்வாங்க. மனுஷன்லாம் கடிக்கலை, முழுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம இதுக்கு மேலே போயிடுச்சு நம்மளுடைய பிரச்சனை. ஸோ குறவலைக்கு மேலே பிரச்சனை போயிடுச்சுங்கும் போது எல்லாருமே முழிச்சிக்க வேண்டியது இருக்குது, எல்லாருமே அதை செய்ய வேண்டியது இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு கடமையாக இருக்குது. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று இல்லாமலே போயிடும். உணவு சார்ந்த விழிப்புணர்வு இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ மட்டுமே உங்களுக்கு கேன்சர் பேஷண்ட்டோட புள்ளி விவரங்கள் பார்த்திங்கன்னா 2,50,00,000 பேர் கேன்சர் பேஷண்ட்ஸ் இது வரைக்கும் நோயாளிகளாக இருக்காங்க. வருஷத்துக்கு 7 லட்சம் பேரை கேன்சர் பேஷண்ட்டோட ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இதில் வருஷத்துக்கு 2,500 பேர்கிட்ட இறந்துக்கிட்டு இருக்காங்கன்னு இன்னொரு புள்ளி விவரம் சொல்லுது. ஸோ இப்போ நாளுக்கு நாள் வியாதிகளின் எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குது. புதுசாக வியாதிகள் வருது. அதுவும் கேன்சர்லாம் அப்போல்லாம் நம்ம கேட்கும்போது இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு டிவி வாங்கி வைக்கிற மாதிரி எல்லார் வீட்லேயும் கேன்சர் இருக்குங்க. நம்ம தாத்தாக்கு இருக்குது, நம்ம பாட்டிக்கு இருக்குது, அப்பா இருக்குது. நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்விக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். உணவு சார்ந்த விழிப்புணர்வு ஏன் தேவைன்னா, இந்த ஜென்ரேஷனில் தான் தாத்தாவும் அப்பாவும் மகன் சாகிறதையும் பேரன் சாகிறதையும் பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாயிருக்கு. முன்னாடி இல்லை. அப்பா தாத்தா அவருடைய அப்பா சாகிறத பார்ப்பாரு, அதே மாதிரி மகன் தன் அப்பா அம்மா சாகிறத பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் மட்டும்தான் பேரன் பேத்தி மகள் எல்லாம் சாகிறத இந்த பெரிய ஜென்ரேஷன் பார்த்துட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு அழிவை நோக்கி நாம் போயிட்டுருக்கோம். நாம் எப்போ சாகணுங்கிறத நாம் தாங்க முடிவு பண்ணணும். அதை எம்என்சி கம்பெனி முடிவு பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய பாரம்பரிய உணவை நாம் தவிர்க்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் இறப்பு நிச்சயம், அதை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் எப்படி இறக்கணும், எப்போ இறக்கணுங்கிறத குறைந்தபட்ச கால அவகாசங்கிறது நம்மக்கிட்ட இருக்கணும். அதெல்லாம் எம்என்சி கம்பெனிக்காரன்ட்ட கொடுத்துக்கிட்டு நம்ம திருப்பம் மீட் எடுக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கோம். நகர்ப்புறங்களில் வாழும் மக்கள் வேகமான வாழ்க்கை முறைக்கு மாறிட்டாங்க. உணவு பழக்கத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர முடியும்? சிம்பிளாக நாம் என்ன சொல்கிறோம்னா, உங்கள் வீட்டு கிச்சன்லேருந்தே மிகப்பெரிய புரட்சியை நீங்கள் செய்ய முடியும் தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் கிச்சனில் எப்போ நீங்கள் அதை மாற்றுறீங்களோ உங்கள் மாற்றத்தை அங்கேருந்து ஆரம்பிக்க முடியும். அதுக்கு சிம்பிளான ஒரு எளிய வழிமுறைகள்லாம் சொல்கிறோம். இது யாருமே கம்பு சுற்றுற வேலைலாம் கிடையாது. சிம்பிளாக ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக பனங்கற்கண்டு, பனங்கருப்பட்டி, பனவெல்லம், தேன், இது போன்ற விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது அடுத்ததாக நம்ம என்ன சொல்கிறோம், பட்டை தீட்டப்பட்ட அரிசியை அவாய்ட் பண்ணுங்கள். பாலிஷ் ரைஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாலிஷ் பண்ணாத ரைஸி, அது எது ரெட் ரைஸோ, நெல் குத்தல் அரிசியோ, மூங்கில் அரிசியோ, குதிரைவாளியோ எது வேணால் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறோம், உப்பு, கல் உப்பை எடுத்துக்கோங்க. ஸோ கல் உப்பு இட் இஸ் ஆல்வேஸ் அ குட் எனர்ஜி. நம்ம வீட்டுக்கே உங்களுக்கு சொல்லுவோம், சுற்றி போடுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மிளகாயும் உப்பையும் எடுத்து சுற்றி போடுவாங்க. அது என்னென்னா பேட் எனர்ஜியை அதை எடுத்துக்கும். அது கல் உப்பு நல்லது. ஸோ கல் உப்பை நீங்கள் எடுத்துக்கங்க. அடுத்தது என்ன சொல்கிறோம், மைதாவை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ கோதுமையிலேருந்து வர டஸ்ட்டு தான் மைதா. இந்த மைதா தான் மிகப்பெரிய பல வியாதிகளை உருவாக்குதுன்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. கேரளாலாம் பேன் பண்ணிட்டாங்க. இன்னும் தமிழ்நாட்டில் அதற்கான ஒரு சின்ன ஒரு குரல் கூட எழுகலை. இதுதான் சொன்ன வியாபார சந்தைன்ட்டு. அதான் சொன்ன தேட்டருக்கு போனீங்கன்னா நீங்கள் 99% இல்லை 100% நீங்கள் சாப்பிட்ற பொருள் எல்லாமே மைதா, இந்த நான் சொன்ன ஒயிட் சுகரு, அதுக்கப்புறம் இந்த க்ரூட் ஆயில். அதுக்கு தான் 5வது என்ன சொல்கிறோம், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், இதை 3ஐயும் நீங்கள் பயன்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. தானிய வகை உணவுகளுக்கு நீங்கள் மாறினீங்கனால் உங்களுடைய ஆரோக்கியம் இன்னும் 100% செக்யூர் ஆகுது. தானிய உணவுனால என்ன பண்ணுறோம், அதெல்லாம் ஏழை பிச்சைக்காரன் சாப்பிட்றதுங்கிற ஒரு மனநிலைக்கு இன்றைக்கி நம்மளுடைய தமிழர்கள் வந்துட்டாங்க. கம்பங்கஞ்சி கொடுக்குறான்னா ஐயா, கேழ்வரகு கஞ்சின்னா ஐயா, அது மாதிரி மூங்கில் அரிசி, குதிரைவாளி, இது மாதிரி திணை, இந்த மாதிரியான தானிய வகை உணவுகளுக்கு குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்கள். அது சார்ந்த இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷை நீங்கள் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிங்கன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இப்போ என் குழந்தை இருக்குன்னா நான் வீட்டில் ரெகுலராகவே டெய்லி பனங்கருப்பட்டி, பனவெல்லம், தேன் ஊற்றி கொடுத்தேன்னா அதுதான் இனிப்புன்னே தெரியும். நீங்கள் டெய்லி வெள்ளை சர்க்கரை போட்டு நீங்களும் குடிச்சிட்டு அதுவும் கொடுத்துட்டு நான் எங்கெங்கே மாறுறது, என்னால் மாறவே முடியலைங்கன்னு சொன்னீங்கன்னா காலத்துக்கு மாற முடியாது. ஸோ மாற்றத்தை உங்கள் வீட்டிலேருந்து இது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இன்னொன்று, தானிய உணவுகள் இது வரைக்கும் ஆர்கானிக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஃபெர்டிலைசரோ அதுக்கு பெஸ்டிசைட்ஸோ போட்டு வளர்க்கலை. அப்போது இன்னும் 100% உங்களுக்கு செக்யூராக இருக்கும். ஸோ தானிய வகை உணவுக்கு நீங்கள் மாறும்போது ஒரு ஆரோக்கியமான உணவை கொடுக்கணுங்கிற திருப்தி இருக்குது. நிறைய அயன்ஸு, ப்ரோட்டீன்ஸ் இப்போவுமே உங்களுக்கு சொல்கிறாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு சிம்பிளாக டெய்லி நீங்கள் பெருசாக கொடுக்க வேணாம், வேர்க்கடலையும் பேரிச்சம்பளமும் நீங்கள் கொடுக்கணுங்கிறது சொல்கிறாங்க. தெரியாமையாவது ஏமாற்றி அதை ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி கொடுங்க. எள்ளு உருண்டையை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம்.
மாவு உருண்டை நல்லா மாவையும் நீங்கள் போட்டு தினை மாதிரி நீங்கள் பிரித்து மாவு உருண்டை இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கும்போது அந்த ஸ்வீட்டு வந்து ரொம்ப நல்ல ஸ்வீட். அது வந்து இப்போ பனை மரம் மூலிமா கிடைக்கக்கூடிய பனை வெல்லங்கள் எல்லாமே ரொம்ப நல்லது. இந்த ஒயிட் சுகர் ப்ளீச் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து எத்தனாலு இது எல்லாமே நமக்கு எடுக்கக்கூடிய இருக்கிறதுனால இது மிகப்பெரிய கேடு விளைவிக்குது. ஸோ பாதி காசை டிசீஸை நீங்கள் இங்கே வீட்டிலேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சேஞ்சஸை நீங்கள் உங்களால் வீட்டில் முடியுமான்னு நீங்கள் கேட்டு பாருங்கள், சாத்தியம்தான்.